ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரிப்பீட்டர்ஸோட நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸ் லெக்சர் 2ல் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இது எல்லாமே ரைட். நேற்றே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்பீடுனா என்னன்னு சொன்னேன். ஸ்பீடுனா ஒன்றும் இல்லைங்க சார், எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணுறோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், அவ்வளோதான். அப்படின்னா S/Tன்னு எழுதலாமா சார்? எழுதலாம். எங்களுக்கு பிடிக்கல சார், D/Tன்னு எழுதலாமா? எழுதலாம். யூனிட் என்னடா? மீட்டர் பெர் செகண்டு. டைமென்ஷன் என்னப்பா? L/T. அதனால் LT⁻⁻1 ரைட்டா. ஸ்பீடு ஸ்கேலாரா வெக்டாராப்பா? சார் ஸ்கேலார் சார். ஏன்பா ஸ்கேலாரு? எவ்வளோ ஸ்பீடாக வந்தேன்னு, அந்த எவ்வளோன்ற ஒரு கேள்விக்கு தான் சார் எங்களால் பதில் சொல்ல முடியும். எங்கேருந்து வந்தேன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே. எவ்வளோ ஸ்பீடாக வந்து எந்த பக்கமாக வந்தேன்னு கேட்டால் வெலாசிட்டி. நீ எவ்வளோ ஸ்பீடாக மட்டும் வந்தேன்னு கேட்டால் அது வெறும் ஸ்பீடு ஸ்கேலார். வெலாசிட்டி வெக்டார்னு வந்துடும். இதில் 3 மாடல் இருக்குப்ப. மாடல் 1 சம்மை நல்லா கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு மாடல் சம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஒரு பர்சன் ஏலேருந்து பிக்கு S1 டிஸ்டன்ஸு T1 டைமில் வராரு, S2 டிஸ்டன்ஸு T2 டைமில் வராரு, S3 டிஸ்டன்ஸு T3 டைமில் வராரு. அப்போ மாடல் 1ல் டிஸ்டன்ஸும் டைமும் டைரெக்டாக கொடுத்துட்றாங்க. டிஸ்டன்ஸும் கொடுத்துட்றாங்க, டைமும் கொடுத்துட்றாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. அப்போது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்னப்பா ஃபார்முலா? எது தெரியுதோ தெரியலையோ அவ்வளோதான். ஜென்ரல் ஈக்குவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைமால் டிவைட் பண்ண கற்றுக்கணும், அவ்வளோதான். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? ஒரு S1, ஒரு S2, ஒரு S3. டோட்டல் டைம் ஒரு T1, ஒரு T2, ஒரு T3, மூணுத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும். இது மாடல் 1 சம்மு ரைட்டா. ஒன்றும் இல்லை, நீ ஏதோ ஒரு ஊரில் இருந்து ஏதோ ஒரு ஊர், இன்னொரு ஊர், இன்னொரு ஊர், 50 கிலோமீட்ரு 1 hour, 100 கிலோமீட்ரு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது 3 hour, திருப்பி 50 கிலோமீட்ரு திரும்பி ஒரு 2 hours வரீங்க. எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடில் வந்திருப்பீங்க? 50, 100, 50, மொத்தம் 200 கிலோமீட்டரு. 3, 2, 5, 1, 6, 6 hourல வந்திருக்கீங்க. அப்போ 200 கிலோமீட்டர் 6 hourல வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டேபிள் தெரியும். 3018 மீதி 2, 3018, 33.33 kmph நீங்கள் ஜாலியாக வந்திருக்கீங்க அங்கேருந்து. இது மாடல் 1. இது நேற்று ஆல்ரெடி நம்ம பேசினது தான் ரைட்டா. சரிங்க சார், மாடல் 2க்கு போயிடலாமா? மாடல் 2 நிறைய சம் போட்டு காட்டுறேன். முதல்ல அதுக்கான மாடல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு என்ன கொடுப்பாங்க, எப்படி டேட்டா எடுக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான் ரைட். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது S கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுக்கல, டைம் நாட் கிவன், அவ்வளோதான். டிஸ்டன்ஸும் ஸ்பீட், அதாவது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுக்கல, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. எப்படி சார் சால்வ் பண்ணுறது? கவனமாக கவனிங்க. ஸ்க்ரீன் தெரியலையா? யாருக்கு தெரியல? வர்ஷிகா உங்களுக்கா? விஜய் தெரியல? விஜய், சுனிதா, இப்ப தெரியுது சார். தர்ஷினி ஸ்க்ரீன் தெரியலாமா? எஸ் சார். ஓகே ஓகே. ஒரே நிமிஷம். ஆவரேஜ் ஸ்பீடு வேணும். ஆவரேஜ் ஸ்பீடுனாலே எப்பவும் போல் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போட்டுக்கோ. S1 + S2 + S3 பை T1 + T2 3 போட்டுக்கோங்க. ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுக்கல. இப்போ சார் நம்மள்ட்ட டைமே இல்லையே, என்னங்க சார் பண்ணுறது? ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லை. ஒரு வேளை உனக்கு S யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? ஏன்னா S ஸ்பீடு, V ஸ்பீடு அந்த மாதிரி ஞாபகம் உனக்கு ஒரு வேளை கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா குழப்பிக்காத. D1 + D2 + D3ன்னே வச்சுக்கோ. லாஸ்ட் இயர் கூட இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். சார் Sன்றது ஸ்பீடாக டிஸ்டன்ஸான்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீயும் அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளார போகாது. டிஸ்டன்ஸுக்கு இனிமேல் D யூஸ் பண்ணிக்கோ, டைமுக்கு T யூஸ் பண்ணிக்கோ. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே.
டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே, ரைட்டா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, டைமு கொடுக்கல. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி உடைக்கலான்னு பாருங்களேன். d1 ப்ளஸ் d2 ப்ளஸ் d3, t1க்கு பதிலாக d1 பை v1, d2 பை v2, d3 பை v3. உங்களால் உணர முடியுதா? டைமுக்கு பதிலாக d பை v, டைமுக்கு பதிலாக d பை v. கரெக்டா? ஓகே, சரி, இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒருவேளை எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் என்னங்க சார் பண்ணுறது? எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் d ப்ளஸ் d ப்ளஸ் d, கீழே பாருங்கள், d பை v1, d பை v2, d பை v3, ரைட்டா? மேலே பாருங்கள் நிறைய இருக்கிறதுனால nd. இப்போ ஆக்சுவலாக இங்கே 3 தான் இருக்குது, 3dன்னு வரணும், ஆனால் நிறைய இருக்கிறதுனால nd. டியை வெளில எடுத்துடுறீங்க, 1 பை v1, 1 பை v2, 1 பை v3, டியும் டியும் போய் சேர்ந்துருச்சு. இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும்தான். அப்போது ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்முலா, n பை 1 பை v1, 1 பை v2, 1 பை v3, எத்தனை இருக்கோ அத்தனை, ரைட்டா? ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நாங்கள் எப்போ சார் யூஸ் பண்ணணும்? எப்போ யூஸ் பண்ண தெரியுமா? டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர், நெக்ஸ்ட்டு 50 கிலோமீட்டர், நெக்ஸ்ட்டு 50 கிலோமீட்டர், நெக்ஸ்ட்டு 50 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, வேறு வேறு ஸ்பீடாக இருக்குது. டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, வேறு வேறு ஸ்பீடாக இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது தான் n பை 1 பை v1 ப்ளஸ் 1 பை v2 ப்ளஸ் 1 பை v3 யூஸ் பண்ணணும். ரைட்டாக? ஃபார்முலா படிங்க. இப்போ இந்த சம் வந்தால் டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துட்றாங்க, டைம் கொடுக்கல, ரைட்டா? டைம் கொடுக்கல. இன்னும் கூட உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன் பாருங்களேன். ஒரு பாடி, ஃபஸ்ட்டு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v1, நெக்ஸ்ட்டு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v2. இதை பார்த்த உடனே இது என்ன கான்செப்ட்னு உங்களால் சொல்ல தெரியணும். சார், டிஸ்டன்ஸு சேமாக இருக்குது, ஸ்பீடு மாறுது சார், நம்ம ஃபார்முலா n பை 1 பை v1, 1 பை v2 யூஸ் பண்ணணும். ஏம்மா 1 பை v3, 1 பை v4 போடக்கூடாதா? என்னங்க சார், அங்கே ரெண்டே ரெண்டு சுச்சுவேஷன் தானே இருக்குது. அப்படின்னா 2 பை 1 பை v1, 1 பை v2, அவ்வளோதான். சால்வ் பண்ணிங்கன்னா 2 பை v1 ப்ளஸ் v2 பை v1 இன்ட்டு v2. அப்படியே மேலே போச்சுன்னா 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2. அப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v1, நெக்ஸ்ட்டு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v2, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட். இன்னைக்கு கான்செப்ட் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துறேன், நாளைக்கு சம் போட்டு காட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு கான்செப்ட்டுக்கு அப்படியே 1 hour ஆகிடும். அதே மாதிரி இன்னைக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 20 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சார், ஐயோ 20 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துறாங்களே அப்படின்னு நினைக்க தேவையில்ல, ட்ரை பண்ணு, வந்தால் சால்வ் பண்ணு, வரலன்னா அப்படியே கொஸ்டின் மார்க் போட்டுனே வா, தெரியல நாளைக்கு கற்றுக்கலாம். தெரியுதா? A body travels first 50 kilometer 40 kmph, next 50 kilometer 60 kmph, find the average speed ன்னு நான் உன்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். 50 50 d1 d2 அட டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஸ்பீடு மாறுது. அப்போ டிஸ்டன்ஸ் சேமாக இருந்து ஸ்பீடு மாறினா என்ன ஃபார்முலா? n பை 1 பை v1, 1 பை v2. ஆனால் இங்கே ரெண்டு சுச்சுவேஷன் தானே இருக்குது. ஆல்ரெடி சார் ரெண்டு சுச்சுவேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்களே. 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2, அவ்வளோதானே. 2 v1க்கு 40, v2க்கு 50, சாரி 60, சாரிபா 60 பை v1 ப்ளஸ் v2 100. அடிச்சிங்கன்னா 4 24 2 48 கிலோமீட்டர் பெர் ஹாரு. ஆல்ரெடி கேட்ட செம்மு, இதே செம்மு நம்ம ஆலன் மாடலில் இருக்குது. இதோ கொஞ்ச நேரத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க. அப்போ a body travels first half of the distance speed v1,
நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வேற ஒரு ஸ்பீடு, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பைக் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே 40 கிலோமீட்டர் பெர் ஹார்லேயே போயிட்டுருக்கீங்க. அடுத்த 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போயிட்டுருக்கீங்க. எது மாறலை? டிஸ்டன்ஸ் மாறலை. டிஸ்டன்ஸ் மாறலை, ஸ்பீடு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்து ஸ்பீடு மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா n/1/v1 + 1/v2 + 1/v3 அப்படியே போயிட்டே இருக்கும். கற்றுக்கிட்டிங்களா? அதே ரெண்டு சுச்சுவேஷன்னா n/1/v1 + 1/v2, அப்போ 2v1v2/v1 + v2ன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்களா? இங்கே பாருங்களேன், இன்னொரு சம் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்கள் வீடு, இது உங்கள் வீடு, இது உங்கள் ஸ்கூலு. போகும்பொழுது v1 ஸ்பீடில் போகிற, அதாவது 40 kmph உங்கள் டேடியோட போகிற. நீನು உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலையில் போயிட்டீங்க. ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதே ரோடு தான், அதே வழி தான். வரும்பொழுது டிராஃபிக் கம்மியாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 60 kmph வந்திருக்கார். ரைட்டா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டிருக்கீங்க. பா இது என்ன மாடல் பா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? யாராவது வாய் திறந்து பேசுங்க. இது என்ன மாடல் சம்? இது சும்மா ஜாலியாக பேசு. இப்போ சார் முன்னாடி பண்ணதோட ஆப்போசிட்டா இருக்கு சார். டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை, ஆனா வந்து ஸ்பீடு மாறுது சார். ஸ்பீடு மாறுது, டிஸ்டன்ஸ் கொடுக்கலன்னு எப்படிமா சொல்கிற? நீ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகிற தூரமும் திருப்பி உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர தூரமும் ஒன்று தானேம்மா? அப்படின்னா அந்த கான்செப்ட் எந்த கான்செப்ட்டு? சொல்லுமா, சொல்லு. 2v1 கிட் இது தனஸ்ரீ, தர்ஷிகா, தாரணி சொல்லுமா. v1 + v2. சார் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு அண்ட் போற ஸ்பீட் மட்டும் வந்து போற ஸ்பீட் வந்து மாறறதுனால போன சம்ல போட்ட மாதிரி n/1/v1 and 1/v2 சார். அவ்வளோதான். அதனால ரெண்டு சுச்சுவேஷன் தானே இருக்கீங்க, போகிறது வர்றது. தர்ஷிகா உன் ஃபார்முலா சார் 2v1 v2 by v + d சார். v1 + v2 பை எல்லாருக்கும் தெரியுதா? பிரதீப், இது என்ன கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? தனஸ்ரீ, ஏனா, கிருத்திக், நிஹாரிகா, விஜய். மாடல் 2 சார். இல்லை, இது பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்களேன். டிஸ்டன்ஸ் சேமா இருக்குது, ஸ்பீடு மாறுது, அப்போ என்ன கான்செப்ட் இது? n/1/v1 + 1/v2. அழகாக சொன்னீங்க எல்லாருமே. ரெண்டு சுச்சுவேஷனு. அப்போ 2v1v2/v1 + v2 தானே? ரைட்டா? 2v1v2/v1 + v2. இங்கே பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீ தான் கவனிக்கணும். ப்ராப்ளம் ஃபிசிக்ஸில் சால்வ் பண்ணணும்னா ஒரு 7ஆம் அறிவு 8ஆம் அறிவுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அறிவு இருந்தாலே போதும். புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை தாம்ப. டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஸ்பீடு மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் சேமாக இருந்து ஸ்பீடு மாறுச்சுனாலே n/1/v1 1/v2 தான். ஆனால் இங்கே ரெண்டு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆல்ரெடி தான் ரெண்டு சுச்சுவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோமே. 2v1v2/2v1 + v2 2 × 40 × 60 × 100 60 + 40. அதே 48 kmph தான். போய் ப்ரீவியஸ் பேப்பரை ஜேஎன் நீட் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த சம்மெல்லாம் எக்கச்சக்கமான தடவை கேட்டிருப்பாங்க. நீட்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருந்தது, ஏஐபிஎம்டியாக இருக்கும். நீங்களாம் அப்போ குழந்தையாக இருந்திருப்பீங்க. நீட்டுக்கு முன்னாடி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் வந்து ஏஐபிஎம்டியாக இருக்கும். அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப அதிக முறை கேட்ட கேள்வி எப்போவுமே, நீங்கள் எந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில், ஆலனில் படி, ஆகாஷில் படி, சைத்தன்யாவில் படி, அன்அகாடமியில் படி, எங்கே வேணாலும் படி, எங்கே போனாலும் இவ்வளோ தான், இப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. டேட்டா எடுக்க தெரியணும், ஃபார்முலா போட தெரியணும், சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும், சால்வ் பண்ண தெரியணும். பெரிய அறிவுலாம் இருக்கணும்னுலாம் அவசியம் இல்லை, கொஞ்சோண்டு இருந்தால் போதும். இப்போ 48 kmph தான் இந்த சம்மோட ஆன்சர். ரைட்டா? இப்போ இன்னொரு சம்மோட சுச்சுவேஷன் சொல்கிறேன். எல்லாருமே மறக்காமல் எனக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். ரைட்டா? ஒரு பாடி
first 1/3 distance speed v1, next 1/3 distance speed v2, next 1/3 distance speed v3. find the average speed. ஃபார்முலா சொல்லுங்க. வாய தர 3v1 v2 v3 by v1 plus Sir, v2 plus V1 by v3. V2 by V1 plus V2. பா நான் ஆன்சர் கேட்கலப்பா. 3v1 v2 v3 by v1 v2 plus v2 v3 plus என்ன கேபிள் நான் தரேன் போ. சரி அது யூஸ் பண்ணுவா தரேன் போ. 2v1 சாரி 3v1 v2 v3 by v1 plus v2 v2 plus v3. நான் ஃபைனல் ஆன்சர் கேட்கல, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறேன். Sir, n by 1 by V1 plus 1 by n V2 by plus 1 by v1 1 by v2 1 by v3. எதுக்காக இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணீங்க? Sir, அந்த distance எல்லாம் Distance சேமா எல்லாமே இருக்கும் சேம் sir. சார். அவ்வளோதான் பை. எத்தனை சுச்சுவேஷன் இருக்கீங்க? Situation. 3 த்ரீ சுச்சுவேஷன். சிச்சுவேஷன். அப்போ 3 by 3 1 sir. by v அவ்வளோதான் பை. 1 by v2 plus 1 by v3. அதனால் எல்சிஎம் எடுங்க. மேலே 3 அப்படியே இருக்குது, கீழே v1 v2 v3, இங்கே v1 v2 v2 v3 ப்ளஸ் v3 v1. எல்சிஎம் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா அப்புறமா டெக்ஸ்ட் பண்ணு, தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். 3v1 v2 3v1 v2 v3 by v1 v2 plus v2 v3 plus v3 v1. இப்போ நீங்கள் தான் கற்றுக்கணும். டிஸ்டன்ஸ் சேமாக இருந்து ஸ்பீடு டிஃபர் ஆச்சுன்னா n by 1 by v1 1 by v2 1 by v3. அதில் 2 சுச்சுவேஷன் கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும், 3 சுச்சுவேஷன் கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்த மாடல். இப்போ மாடல் 3 போகிறோம். அதுக்கு முன்னாடி மாடல் 1ஐயும் மாடல் 2ஐயும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். மாடல் 1 சம்மில் டைரெக்டாக டிஸ்டன்ஸும் டைரெக்டாக டைமும் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா, கிவன். மாடல் 2 சம்மில் டைரெக்டாக டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துருப்பாங்க. மாடல் 3ல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, டைரெக்டாக ஸ்பீடும் டைரெக்டாக டைமும் கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? ஃபஸ்ட் ஒன்ல டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்பாங்க. செகண்ட் மாடலில் டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்பாங்க. தேர்ட் மாடலில் ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்பாங்க. இப்போ மாடல் 3 நம்ம போகிறோம். கவனி, எது தெரியுதோ தெரியலையோ, எப்போ நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடுன்ற ஒரு வார்த்தையை பார்த்துட்டிங்களோ அப்போவே நீ எழுதிக்க வேண்டியது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்னு எழுதிக்கோங்க. சார், ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம்னு எங்களுக்கு தெரியும். இந்த டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்பீடும் டைமு தான் சார் கொடுத்தாங்க, டிஸ்டன்ஸு கொடுக்கலை, நாட் கிவன், ரைட்டா? ஓகே, அப்போ டிஸ்டன்ஸை நாங்கள் உடச்சிட்றோம். டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஸ்பீடுன்ட்டு டைமு. அப்போ D1க்கு எப்படிப்பா எழுதுவீங்க? V1 T1. D2க்கு எப்படிப்பா எழுதுவீங்க? V2 T2. D3க்கு எப்படி எழுதுவீங்க? V3 T3 பை T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3. அவ்வளோதான். V1 T1 ப்ளஸ் V2 T2 ப்ளஸ் V3 T3 பை T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டு ஆவரேஜ் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் இல்லை, ஐயோ டிஸ்டன்ஸ் இல்லையான்னு எங்கேயா போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. நீ தான் என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ்குள்ளார யார் மறைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ டிஸ்டன்ஸ்குள்ளார ஸ்பீடும் டைமும் மறைஞ்சிருக்கு, அதை வெளியில் கொண்டு வரணும். அப்போ டிஸ்டன்ஸை உடச்சிட்டு ஸ்பீடும் டைமும் கொண்டு வாங்க. இப்போ இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டைம் எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? T1 T2 T3 எல்லா டைமும் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுறது? V1T V2T V3T அப்படியே போயிட்டே இருக்கும் பை T ப்ளஸ் T ப்ளஸ் T ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்குமா? மேலேயும் கீழே இருக்கிற டீயை காமனாக எடுத்துடலாமா? அப்போ டீயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா V1 V2 V3 பை n இன்ட்டு டி. n இன்ட்டு டி எத்தனை டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. டி ப்ளஸ் டி ப்ளஸ் டி ப்ளஸ் டீனா எத்தனை டி? ஒரு டீயும் போய் சேர்ந்துருச்சு.
அதனால் ஆவரேஜ் ஸ்பீடு v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 பை n. எத்தனை இருக்கோ அத்தனை. 3ஆக இருந்தால் 3, 4ஆக இருந்தால் 4, 5ஆக இருந்தால் 5. அப்போ இந்த ஃபார்முலா எப்போ சார் யூஸ் பண்ணணும்? ஒரு பாடி ஃபஸ்ட்டு 1 hour 30 kmph போகுது, நெக்ஸ்ட்டு 1 hour 40 kmph போகுது, நெக்ஸ்ட்டு 1 hour 50 kmph போகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ டைம் ஈக்குவலாக இருக்குது, ஸ்பீடு மாறுது, அதனால் v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 3 சுச்சுவேஷன் தான் இருக்குது பை 3. 30, 70, 120, 120 பை 3, அதனால் 40 kmph ட்ராவல் ஆகுது. நுணுக்கமாக அந்த கொஷினை நீங்கள் கவனிக்கணும். டிஸ்டன்ஸ் சேமாக கொடுத்துருக்காங்களா, டைம் சேமாக கொடுத்துருக்காங்களா, ஸ்பீடு சேமாக என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் சேமாக இருந்து ஸ்பீடு மாறிச்சுன்னா n/1/v1 ப்ளஸ் 1/v2 போன ஃபார்முலா. டைம் சேமாக இருந்து ஸ்பீடு மாறிச்சுன்னா v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 எத்தனை இருக்கோ அத்தனை பை n. கற்றுக்கிட்டிங்களா? v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 அண்ட் ஸோ ஆன் பை n. இவ்வளோ தான் ஆவரேஜ் ஸ்பீடு. மொத்தம் 3 மாடல் தான், கவனமாக கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாடலில் என்ன சொல்லி கொடுத்தேன்னா டைரக்ட் ஃபார்முலா d1 ப்ளஸ் d2 ப்ளஸ் d3 பை t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது, டிஸ்டன்ஸ் சேமாக இருந்து ஸ்பீடு டிஃபர் ஆனால் n/1/v1 1/v2 1/v3. தேர்டு, டைம் சேமாக இருந்து ஸ்பீடு டிஃபர் ஆனால் v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 பை எத்தனை இருக்கோ அத்தனை பை என்னன்னு கற்றுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆவரேஜ் ஸ்பீடு ரொம்ப ஈஸி. எதுவுமே தெரியலனா முதல்ல இந்த ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. d1 ப்ளஸ் d2 ப்ளஸ் d3 பை t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் d3. அதுக்கப்புறம் டிக்குள்ளார யார் இருக்கான்னு புரிஞ்சுக்கோ. டிக்குள்ளார வியும் டியும் இருக்குது. டிக்குள்ளார யார் இருக்கான்னு புரிஞ்சுக்கோ. டியும் வியும் இருக்குது. நீங்கள் தான் அதை மாற்ற கற்றுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஒரு டேர்ம்குள்ளார யாரெல்லாம் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும்ப. நாலாஞ்சு அந்த டாப்பிக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் கிளியர் தானே எல்லாருக்குமே? இந்த 3 மாடல் சம்மை நைட் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். எக்கச்சக்கமான சம்மை நம்ம பேப்பர்லேயே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சலரேஷன் வரைக்கும் இன்றைக்கே முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நாளைக்கு ஒரேடியாக ஒரு 20 சம்மா 25 சம்மா ஒரே கிளாஸில் போட்டு காமிச்சிடுறேன். ரைட்டா? இப்போ போனேன்னா வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு கான்செப்டை ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சுடுறேன். ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்கள் பை. இப்போ பேசின வரைக்கும் கான்செப்ட் கிளியர் தானே? பிரதீப், தனஸ்ரீ, ஹேனா? கிளியர் Hi, சார். sir. சார் கிளியர் மறுபடியும் சார். என்னம்மா 3 கிளியர் சார். வர்ஷிகா என்ன சொல்கிறீங்க? சார் அந்த 3 மாடல்ல அந்த மேலே எழுதினீங்களா சார், அது மட்டும் ஒரு தாட்டி சொல்லுங்க சார். அதுதான் காமிச்சிட்டேனம்மா, இங்கே பேர். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு மாடலில் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன்? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் சொல்லியிருந்தேம்மா. எஸ் சார். இப்போ d1 ப்ளஸ் d2 ப்ளஸ் d3 இதோ இருக்கே, இதோ பாரு வந்துடுச்சு. சார் ரெண்டாவது மாடலில் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஸ்பீடு டிஃபராக இருக்குது. அப்போ n/1/v1 ப்ளஸ் 1/v2 ப்ளஸ் 1/v3. இப்போது அவங்க கொஷினை ரீட் பண்ணும் பொழுது நீ கவனிக்கணும், அவங்க டிஸ்டன்ஸ் சேம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 50, செகண்ட் 50, தேர்ட் 50 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தேர்ட் மாடல் வரும்பொழுது ஃபஸ்ட்டு 1 hour, நெக்ஸ்ட்டு 1 hour, நெக்ஸ்ட்டு 1 hour. இப்போ நீ தான் புரிஞ்சுக்கணும், இங்கே டைம் சேமாக இருக்குது, மேலே டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 பை எத்தனைன்னு பார்த்து அத்தனை பை என்னன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். தெரியுதா? வர்ஷிகா உனக்குமா? விஜய், சுனிதா, பேரறிவு, நிஹாரிகா, கிருத்திக், உங்களுக்கு தாரணி கிளியரா? கிளியர். ரைட். அடுத்தது சார், ஸ்பீடு ஃபுல்லாக சூப்பராக பேசிட்டீங்க. வெலாசிட்டி போகலாம், ஆனால் ஸ்பீடில் இன்னொரு சம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்களேன், ஸ்பீடில் இன்னொரு சம் சொல்ல மறந்துட்டேன்.
ஜென்ரலாக போடுற சம் அது. இது எந்த ஃபார்முலாவும் வராது. ஒரு பாடி ஃபஸ்ட்டு 1/3 டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v1, நெக்ஸ்ட்டு 2/3 டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v2, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட். உனக்கு புரியல தானே? பாரு, மொத்தம் ஒரு பாடி வந்து 90 கிலோமீட்டர் இப்போ போகுது. ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஸ்பீடு, அடுத்த 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஸ்பீடு. அப்போ நான் எழுதுறது உனக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு 1/3 என்ன அர்த்தம்? 90ல் 3 பிரித்தா 1/3 என்னது? 30. நெக்ஸ்ட்டு 2/3 60. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட்னு கேட்குறேன். இந்த சம்முக்கெலாம் ஃபார்முலாலாம் கிடையாது, மேனுவலாக தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஜென்ரல் ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். Total distance, first distance d/3, second distance 2d/3. டைம் இங்கே கொடுக்கல, வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. டைமுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இப்போ நான் எழுதுறது எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்கள், இல்லைனா என்கிட்ட சார்னு கூப்பிட்டுரு. t1க்கு பதிலாக d/3v1. உங்களால் உணர முடியுதா? டிஸ்டன்ஸுக்கு பதிலாக d/3, ஸ்பீடுக்கு பதிலாக v1. அப்போ அந்த t2க்கு பதிலாக என்னவா இருக்குன்னு யாராவது யோசிங்க. டூ டி பை 3v2. அவ்வளோதான். அப்போ டைமை நீங்கள் உடைக்க கற்றுக்கணும். இங்கே என்ன இருக்குது? d/3. பக்கத்தில் என்ன இருக்குது? 2d/3. ரைட்டா? அப்போ d/3v1 + 2d/3v2. ரைட், அவ்வளோதான், முடிய போகுது. இப்போ அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த d/3யும் 2d/3யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? d. நீங்களே ஆட் பண்ணி பாருங்கள். 3d/3, 3 போயிடுச்சு, d. இங்கே யார் காமனாக இருக்கா? d/3 காமனாக இருக்குது. 1/v1 2/v2 எடுத்துருமா? இங்கேருந்து இந்த டியும் டியும் போய் சேர்ந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய 3 மேலே போயிடுச்சு. 1/v1 2/v2. உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க நல்லா தெரியும். 3/v2 + 2v1 v1 v2. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கீழே ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே மேலே போய் உட்காந்துரும். ஃபைனலாக சால்வ் பண்ணும் பொழுது 3v1 v2 2v1 + v2. திரும்பவும் சொல்கிறேன், இது தனியாக ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணாத, மேனுவலாக தான் சால்வ் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு. இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு 1/3, நெக்ஸ்ட்டு 2/3 கொடுத்தேன். ஒருவேளை கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு 2/3 நெக்ஸ்ட்டு 1/3 கொடுத்தா இந்த ஃபார்முலா வராது. என்ன மாறும்? இந்த 2v1 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் v2 தான் இருக்கும். 2v2 இருக்கும், இங்கே v1 ஆகிடும். ரைட்டா? அதனால் இந்த ப்ராப்ளம் மட்டும் தயவு செஞ்சு மேனுவலாக சால்வ் பண்ணிக்கும். ஏற்கனவே ஒரு முறை கேட்கப்பட்ட ஒரு நீட் கொஷின் பேது. ஒரு பாடி ஃபஸ்ட்டு 1/3 டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீடாகவும், நெக்ஸ்ட்டு 2/3 டிஸ்டன்ஸ் வேற ஒரு ஸ்பீடாகவும் போச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்னவா இருக்கும்? இல்லையே, டிஸ்டன்ஸ் சேமாக கிடையாது, ஸ்பீடு சேமாக கிடையாது, டைம் சேமாக கிடையாது, எந்த க்ளூவுமே இல்லை. அப்படின்னு என்ன பண்ணுறது? போய் நம்ம சரண்டர் ஆகிட வேண்டியதான். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, டோட்டல் டைம் அப்படியே போட்டுக்கோங்க. டைம் கொடுக்கலையா, டைமை உடச்சிரு, டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அங்கேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா 3v1 v2 2v1 + v2. இப்போ அந்த v1க்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, v2க்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இதை ஃபார்முலா மாதிரி தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாத, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை உருவாக்க நீ கற்றுக்கணுன்றது தான். ரைட்டா? இவ்வளோ தான் ஆவரேஜ் ஸ்பீட். எல்லா சம்மும் போட்டு காமிச்சிட்டேன். இங்கேருந்து நம்ம போக வேண்டியது வெலாசிட்டிக்கு போக போகிறோம். சார் வெலாசிட்டி வேறு, ஸ்பீடு வேறுங்களா சார்? கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான். ஸ்பீடு ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார். டைரக்ஷன் இல்லாமல் சொன்னால் ஸ்பீடு, டைரக்ஷனோட சொன்னால் வெலாசிட்டி. அப்போது இது எப்படிங்க சார் நாங்கள் கற்றுக்கிறது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்
பை டோட்டல் டைம். ஒன்றா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார், அங்கே டிஸ்டன்ஸு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டால் ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு போட்டால் வெலாசிட்டி, அவ்வளோதானா? இங்கேயும் மீட்டர் பெர் செகண்ட் தான் சொல்ல போகிறீங்க, அதனால் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இங்கேயும் எல்டி இன்வர்ஸ் தான் சொல்ல போகிறீங்க. என்ன ஸ்கேலாருக்கு பதிலாக வெக்டார்னு சொல்ல போகிறீங்க. காரணம் கேட்டால் இங்கே டைரக்ஷன் இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு தெரியாதா? ஸ்பீடு ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார். ஸ்பீடுக்கு சொல்லும் பொழுது எவ்வளோடா வேகமாக வந்த, ஒரே கேள்வி முடிஞ்சு போச்சு. சார் நான் 40 கிலோமீட்டர் பெர் ஹாரில் வந்தேன் சார், டிராஃபிக் அதிகமாக இருந்தது, இல்லை எப்பவுமே 40ல் தான் போவேன் நான், அதனால் ஸ்பீடு ஸ்கேலார். எங்கேருந்துப்பா வந்த? எங்கள் வீடு நார்த்தில் இருக்குது சார், நான் சவுத் நோக்கி வந்தேன், 40 கிலோமீட்டரில் வந்தேன். 40 கிலோமீட்டர் பெர் ஹாரில் வந்தேன், நார்த்திலிருந்து சவுத்து நோக்கி வந்தேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா வெலாசிட்டி. நார்த்து டு சவுத்தை மறந்துட்டு வெறும் நான் 40ல் தான் வந்தேன்னு சொன்னால் ஸ்பீடு. ரைட்டா? வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் ஒரு 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 ரொம்ப ஸ்மாலரான ஒரு விஷயந்தான் டிஃபர் ஆகுது. டைரக்ஷனோடு சேர்ந்தா வெலாசிட்டி, டைரக்ஷன் இல்லாமல் சொன்னால் ஸ்பீடு. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைமு. இப்போ நீங்கள் பாருங்களேன், இதான் நீ உங்கள் வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டரை வந்து 1 ஹவரில் கிராஸ் பண்ணுற. அடுத்த 30 கிலோமீட்டரையும் 1 ஹவரில் கிராஸ் பண்ணுற. இங்கே டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் 40 கிலோமீட்டர் 1 ஹவரில் வந்துடுற, 30 கிலோமீட்டர் 1 ஹவரில் வந்துடுற. என் கேள்வி, ஸ்பீடு என்னவாக இருக்கும், வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் 30 செகண்டு. ஸ்பீட் மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்பீடாக வந்து? Sir, 35 kilometers. அழகாக சொல்லிட்டோமா, 35 kmph சார் ஸ்பீடு. ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 70 பை டோட்டல் டைம் 2 ஹார். ரொம்ப நல்லா சொன்னேன். 40 + 30 சார், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 70, டோட்டல் டைம் வந்து ஒரு 2, அதனால் 35 kmph வந்தேன். வெலாசிட்டி என்னவாமா இருக்கும்? 25 சார். 25 kmph. விஜய், ஏன் 25? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சார், ஹைப்போடென்யூஸ் சார். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நினைக்கிறேன்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 50 சார். அவ்வளோதான், அழகாக சொன்னேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நேற்றே சொன்னேன் 40 30 வந்தாலே இங்கே 50 தான் வரும். அதே 2 ஹவர் தான். அப்போ 50/2 போட்டிங்கன்னா 25 kmph. உங்களால் உணர முடியுதா? ஸ்பீடு வேணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு, வெலாசிட்டி வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் சார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, நாங்கள் படிச்சிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்டு. அப்போ 50/2, அதனால் 25 kmph நீங்கள் உணரணும். சூப்பராக இருக்கா? அடுத்தது இங்கே பாருங்களேன், கவனமாகணி. x2 - x1 by t2 - t1. ஆவரேஜ் வெலாசிட்டினா நீங்கள் எந்த புக்கை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ΔX/ΔTயாக இருக்கும். ΔX உனக்கு பிடிக்கலனா dx/dtன்னு போட்டுக்கோங்க. எப்படின்னா சேஞ்சின்னு அர்த்தம். சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைமு. சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ பாரு, ஓலிருந்து x1 டிஸ்டன்ஸ் t1 டைமில் போயிடுற, ஓலிருந்து x2 டிஸ்டன்ஸ் t2 டைமில் போயிடுற. ஃபைண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. ஃபைனல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? OB. இனிஷியல் எவ்வளோ? OA பை t2 - t1. OB எவ்வளோ? x2 - x1 பை t2 - t1. இப்படி தான் நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இங்கே பாருங்களேன், ஒரே நிமிஷம். நீ வந்து ஒரு செமி சர்க்குலர் பாத்தில் வந்திருக்க. இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R. இந்த செமி சர்க்குலர் பாத்தில் வர்றதுக்கு உனக்கான நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறேன், ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறேன். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க.
ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும்? ஜாலியாக பேசு. ஆவரேஜ் ஸ்பீடு என்னவா இருக்கும்? நேற்று கூட கற்றுக் கொடுத்தேன். πr/2 சார். பையார் பை 2. பை டி. அந்த டி வந்து 2 hours. ரொம்ப நல்லா சொன்னப்ப. ஆவரேஜ் வெலாசிட்டி 2r/2 சார். பிரமாதம், சூப்பராக சொல்லிட்டேன். 2r/t. 2r/t தான் 2. அவ்வளோதான்ப்ப. ஏன் சார் இங்கே பாருங்களேன், இந்த செமி சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் 2πr, பாதி சர்க்கிள் πr. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு 2 மணி நேரம் ஆயிருக்கு. πr/2. πr கிலோமீட்டர் பை 2 hour. அப்போ πr/2 kmph இதோட ஸ்பீடு. வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு சார் 2rங்க சார். அப்போ 2r கிலோமீட்டர் பை 2r. அப்போ r kmph. இந்த ஆருக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறாங்க, பை உனக்கு தெரிய போகுது. உனக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் கேட்டால் ஆவரேஜ் ஸ்பீட் ஆகிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் போட்டால் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆகிடும். ரைட், இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். இது ஒரு சர்க்கிள் ஒரு பெரிய சர்க்கிள் இந்த மாதிரி இருக்குது. இந்த சர்க்கிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள். 40 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது 2πr வேல்யூ வந்து 40 கிலோமீட்டர். ரைட்டா? ஒரு டைமு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ண நீ திரும்பவும் ஏக்கே வந்துட்டீங்க. கற்றுக்கிட்டியா? எவ்வளோ டைமில் வரீங்கன்னா ஒரு 1 hourல வரீங்க. 1 hourல வரீங்க. ஃபைன் தி ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறேன், ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறேன். யாராவது டக்குன்னு பதில் சொல்லுங்கள். சார் ஆவரேஜ் ஸ்பீட் 40 km/h. ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோமா? சத்தமாக பேசுங்க. 40 km/h. 40 கிலோமீட்டர் பெர் 1 hour. நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. 40 kmph அழகாக சொல்லிட்டீங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி 0 சார். 0 சார். ஏன் 0? டிஸ்பிளேஸ்மென்ட்னால. டிஸ்பிளேஸ்மென்ட் 0. அவ்வளோதான், பிச்சிட்டிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அதனால் வெலாசிட்டி 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அதனால் வெலாசிட்டி 0ன்னு பிரமாதமாக சொல்லிட்டீங்க எல்லாருமே. ரைட்டா? ரைட். கற்றுக்க முடியுதா உங்களால்? ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட், வெலாசிட்டி நல்லா கற்றுக்கிட்டீங்க. ஆக்சலரேஷன், இது ஸ்பீட் நல்லா கற்றுக்கிட்டீங்க. ஆக்சலரேஷன் முடிச்சா நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 சம் கொடுக்குறேன், நைட் உட்காந்து ட்ரை பண்ணு, ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணு. ஆன்சர் வந்தால் சால்வ் பண்ணு, ட்ரை பண்ணு. வரல தெரிலன்னா நீங்கள் நாளைக்கு தாராளமாக கற்றுக்கலாம். ரைட்டா? அவ்வளோதான். கிட்டத்தட்ட half ஆஃப் த லெசன் எடுத்துட்டோம். நீங்கள் நல்லாவே வேலை செய்கிறீங்க எல்லாருமே. ஒரே நிமிஷம். ஆக்சலரேஷன் ரைட். ஸோ எல்லாருமே பைக் ஓட்டியிருப்பீங்க, இல்லை பின்னாடியாவது உட்காந்துக்கிட்டு போயிருப்பீங்க. நீ பைக் ரைட் பண்ணும் பொழுது டிராஃபிக் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப ஸ்லோவாக போவீங்க. 30, 20 அந்த மாதிரி போயிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பைக்கை ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஓட்டக்கூடிய பைக்கை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த காட்சி அப்படியே உன் கண் முன்னாடி கொண்டு வா. ஒருவேளை ஓப்பன் ரோடாக இருக்குது, யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, பின்னாடி உன் நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் வந்து உன் பின்னாடி இருக்காங்க. மேபி அப்பாவாக இருக்கலாம். அவர் வந்து உன் பின்னாடி உட்காந்துருக்காரு, நீ ஓட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ என்ன பண்ணுறன்னா உன்னோட ஆக்சலரேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுற. 10லேருந்து 20 போகிறீங்க, 30 போகிறீங்க, 40 போகிறீங்க, 50 வரைக்கும் போகிறீங்க. அதுக்கு மேலே போக தேவை. ஸோ 50 km/h போயிட்டுருக்கீங்க. ஸோ உன்னோட ரைட் ஹேண்டில் ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கும், இல்லை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் ஆக்சலரேட்டர். ஏன் சார் அதுக்கு பேர் ஆக்சலரேட்டர்? ஸ்பீடு சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் இன் ஸ்பீட் பை சேஞ்ச் இன் டைம். ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைமில். ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைமில். அதுக்கு பேர் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷனோட சிம்பிள் ஏ.
டெல் வி பை டெல் டின்னு சொன்னாலும் சரிதான். எனக்கு இந்த டெல்லு பிடிக்கலைங்க சார். டிவி பை டிடின்னு சொன்னாலும் சரிதான். ஸ்பீடை எப்படி சேஞ்ச் பண்ணுவேன்? உன் ரைட் ஹேண்டில் ஒரு டிவைஸ் இருக்குமே, நீங்கள் திருகும் பொழுது, வேகமாக திருகும் பொழுது அது மாட்டம் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு, ஸ்லோ பண்ணுறீங்க. ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, ரொம்ப வேகமாக போகிறீங்க, மறுபடியும் ஸ்லோ பண்ணுறீங்க. அப்போ யோசிச்சு பாரு, ஸ்பீட் ஃபுல்லாக உன் கையில் தான் இருக்குது, உன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ ஸ்பீடாக போகணுன்னாலும் ரெடியூஸ் பண்ணணுன்னாலும் உன் ரைட் ஹேண்டில் தான் இருக்கும். அதனால தான் அந்த டிவைஸோட பேர் ஆக்சலரேட்டர். உன் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஜென்ரலாக சொன்னால் உன் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும் டைமை பொறுத்து, விச் இஸ் நோன் அஸ் ஆக்சலரேஷன். அது யார் அந்த வேலையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் ஆக்சலரேட்டர். சரி, யூனிட் சொல்லி கொடுத்துட்டு போங்களேன். வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்டு. இங்கே ஒரு டைம் இருக்குது சார், பெர் செகண்ட் டைம், ஒரு செகண்டு. மீட்டர் செகண்ட் பார் -2, LT பார் -2, LT பார் -2. m இல்லாத பொழுது m பவர் 0, எனிதிங் பவர் 0 ஒன்றுன்னு ஆகிடும். இப்போ ஆக்சலரேஷன் ஸ்கேலாரா வெக்டாரா சார்? கண்டிப்பாக வெக்டார், ரைட்டா? சேஞ்ச் இன் ஸ்பீடுன்றது கூட ரொம்ப சரியான வார்த்தையாக இருக்காது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் தான் ரொம்ப சரியான வார்த்தை. அதுக்காக சேஞ்ச் இன் ஸ்பீடு தப்புன்னு சொல்லிட முடியாது. இப்போ ஆக்சலரேஷன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் தான் ஆக்சலரேஷன், ரைட்டா? ஓகே, ஒரே நிமிஷம். இப்போது ஆக்சலரேஷனுக்கு ஜென்ரலாக V/Tன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? V/T. ஓகே, உங்ககிட்ட ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ உங்கள் வீட்டில் இருந்து A1 ஆக்சலரேஷன் T1 டைமில் போகிறீங்க. B போன பிறகு A2 ஆக்சலரேஷன் T2 டைமில் போகிறீங்க. ஃபைண்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. அப்போது V1 + V2 பை T1 + T2 ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா டோட்டல் வெலாசிட்டி பை டோட்டல் டைம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த V1 உடைங்களேன், A1 T1 எழுதலாமா? ஏன்னா விக்கு பதிலாக ஏடின்னு டக்குன்னு உங்களுக்கு தெரியணும். V2க்கு பதிலாக A2 T2 V பை T1 + T2. ஆவரேஜ் ஆக்சலரேஷனில் இது ஒரே மாடல் சம் தான் இருக்குது. ஒன்று V கொடுத்துட்டு T கொடுத்துட்டு கேட்கலாம். டைரெக்டாக VT கொடுக்கலன்னா விக்குள்ளார யார் இருக்கான்னு பாருங்கள். ஃபிசிக்ஸில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ஒரு டேர்ம் இருக்குன்னா அந்த டேர்முக்குள்ளார யாராவது மறைஞ்சிருப்பாங்க. உன் புத்திசாலித்தனத்தால் அவங்கள வீட்டுக்குள்ளார போயிட்டு தரன்னு பிடிச்சி வெளில இழுத்துட்டு வர வேண்டியது தான் உன் பொறுப்பு. வெலாசிட்டிக்குள்ளார யார் இருக்கா? ஒரு டிஸ்டன்ஸு ஒரு டைம் இருக்குது இல்லையா? ஒரு ஆக்சலரேஷன் ஒரு டைம் இருக்குது. இப்படிலாம் நீங்கள் மாற்றி மாற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் அப்படியே ஃபிசிக்ஸ் உங்ககிட்ட வந்து ஜாலியாக விளாண்டுட்டே இருக்கும். அப்போ வெலாசிட்டிக்குள்ளார ஆக்சலரேஷன் டைம் இருக்குது, ஏடி, இந்த இடத்துல ஏடி பை T1 + T2. இதே சுச்சுவேஷனை டைம் எல்லாம் ஈக்குவல், என்ன ஆகிட போகுது? ரெண்டு சுச்சுவேஷனா சார்? பை 2, 3 பை 3, ஏன்னா TT கேன்சல் ஆகிடுது. பை 2T பை 3T பை 4T. சூப்பராக இருந்துச்சா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடில் தான் அதிகமாக சம் கேட்பாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஆக்சலரேஷனில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், dx/dtன்னு யாருன்னு கேட்டால் இது வெலாசிட்டி, dv/dt யாருன்னு கேட்டால் ஆக்சலரேஷன், ரைட்டா? ஓகே, ஒரே நிமிஷம். எல்லாருமே குரூப் பாருங்களேன். வாட்ஸ்அப்போ நாளைக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அதுக்கு கொடுத்துட்றேன். முதல்ல வாட்ஸ்அப் போயேன். இப்போ எல்லாருமே குரூப்பில் இருக்கீங்க. இப்போ கைனமேட்டிக்ஸ்ன்ட்டு ஒரு ஆலன் PDF ஒன்று போட்டிருக்கேன், திரும்பவும் அதை ரீசெண்ட் பண்ணி விடுறேன். நான் சொல்கிற சம்மை மார்க் பண்ணு, ஓப்பன் பண்ண எல்லோரும். நீ பார்க்குறியான்றது கூட எனக்கு தெரிஞ்சிடும். அந்த இன்ஃபோக்கு போனால் அதை கூட இப்போ தான் சமீபமாக கற்றுக்கிட்டேன். பிரதீப், விஜய் பார்த்துட்டீங்க, நிஹாரிகா, பிருத்திவி பார்த்துட்டீங்க. சரி, ஹேனா ஃபோன் இல்லை சார். சரி, பரவாயில்ல, கொஷின் நம்பர் மட்டும் மார்க் பண்ணிக்கோ. ஓகே சார். தனஸ்ரீ பார்க்கலம்மா? ஓகே, பார்த்துட்டேன். போ சார் மறுபடியும் சொல்லுங்க சார், இப்போதான் சார் பார்த்தேன். புரியுதுமா? புரியுது. இல்லை இல்லை, என்ன கொஷின் நம்பர் சொல்லலை. நான் சொல்கிற கொஷின் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பே கொஷின் நம்பர் 10 சொல்ல மார்க் பண்ணிட்டேவா? கொஷின் நம்பர் 10, கொஷின் நம்பர் 11,
கொஷின் நம்பர் 12, 13, 14, 15. 15 சம்லாம் நம்மளே போட்டோம், பார்த்து தான் ஆன்சர் நீயே டிக் பண்ணிக்கலாம். 48 kmph. A car moving on a road covers 1/3 distance 20 kmph, remaining 60 kmph. அந்த சம்மு 17, 16 போட்டுக்கோ. 15 16 ஒரே கொஷின், வேல்யூ மட்டும் தான் மாறி இருக்கும். 17 மார்க் பண்ணே. என்ன பண்ணுவே தெரியாது, இன்றைக்கி நைட்குள்ளாரையோ இல்லைனா நாளைக்குள்ளாரையோ பிரிண்ட் அவுட்டை கையில் வாங்கிக்கோ. பிரிண்ட் அவுட் வச்சுக்கோ. ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு நோட்டு புதுசாக, இந்த சின்ன நோட்டெலாம் வாங்காது. 250 ரூபா என்ன ஒரு நோட், பெரிய நோட்டாக ஒன்று இருக்கும் பாரு, இந்த 250 பேஜஸில் இருக்கும், தடிசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை வாங்கி வச்சிக்கின்னு நம்பரை போட்டுக்கின்னு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொஷின்லாம் கூட எழுதிட்டு உட்காந்துருக்கு தேவையில்ல. எப்பயுமே நம்ம ஆலன் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் நம்பர் போட்டால் கூட போதும். 18, 19, 20, 21, 22. ஓகே, நிறைய கொடுக்கல. 10லேருந்து 22, கிட்டத்தட்ட ஒரு 13 கொஷின் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 கொஷின் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த 13 கொஷினில் என்னோடய கெஸ் கரெக்டாக இருந்தால் உங்களால் ஒரு 7 கொஷின் அளவுக்கு அட்டன் பண்ண முடியும். நான் கிளாஸில் சால்வ் பண்ண மாடல் தான் எல்லாமே. 1 2 கொஷின் தான் லேஸாக டஃப்பாக இருக்கலாம். அதுவும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரைட்டா? அப்போ இந்த 13 கொஷினை நைட்டுக்குள்ளார சால்வ் பண்ணுறேன். நாளைக்கு கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி எனக்கு சப்மிட் பண்ணணும். நாளைக்கு வந்ததும் இந்த 13 கொஷினை கற்றுக் கொடுத்துட்டு தான் நான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போக போகிறேன். இப்போ இன்னும் கூட 5 நிமிஷம் எனக்கு டைம் இருக்குது. கொஷின் நம்பர் 19 படிக்கிறேன், யாராவது பதில் சொல்லுங்கள். கொஷின் நம்பர் 19 படிக்கிறேன். ஒரு பார்ட்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு 20 செகண்டு 3 மீட்டர் per செகண்ட். அடுத்த 20 செகண்டு 4 மீட்டர் per செகண்ட். அடுத்த 20 செகண்டு 5 மீட்டர் per செகண்ட். இது என்ன கான்செப்ட், என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். n/1/v1 plus 1/v2 plus 1/v3. வர்ஷிகா இங்கே பாரு, நல்லா கவனி. அங்கே யார் சேமாக இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனி. சார் டி சேமா இருக்கு சார். அப்ப v1 sir. டி சேமாக இருக்குது. ஒரு நிமிஷம். வர்ஷிகா முதல்ல நீ ஏன் அப்படி இந்த ஃபார்முலா சொன்ன, டக்குன்னு சொல்லு. சார் அது டிஸ்டன்ஸ் சேமா இருக்குன்னு நினைச்சிட்டேன் சார். அது எப்படி நீ ஏன் நினைக்கலாம்? செகண்ட்னா யாரு? டைம் சார். டைம் தானே. பாரு, ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல நிதானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வேகமாக சொல்லணுன்றதுக்காக தப்பாக யோசிச்சிடக்கூடாது. ரைட்டாக? எல்லாம் நம்ம தான் பொறுமையாக டைம் சரியாக கொடுத்துருக்காங்களா, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்களா, டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்களா ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒருவேளை அது யாருன்னு தெரியல, பக்கத்தில் ஒரு யூனிட் பாருமே. செகண்ட்னா யார் இது? டைம் சார். மீட்டர் per செகண்ட்னா யாரு? டைம் சார். ரைட்டா? இப்போ உங்களோட பதில் சொல்லுங்க. செகண்ட் சார். சார் ஆன்சர் 4 மீட்டர் per second. ஆன்சர் 4 மீட்டர் per second. 4 மீட்டர் per second. 4 மீட்டர் per செகண்ட். 5 4 9 3 12 பை 3. பிரமாதம் பை. கிருத்திக் கிளியரா தெரிஞ்சது அந்த சம்ம? நிஹாரிகா? எஸ் சார். பேரேதி சுனிதா கிளியரா? எஸ் சார். எஸ் சார். விஜய், பிரதீப், தனஸ்ரீ உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா? கிளியர் சார். தாரணி உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சாமா? எஸ் சார். அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா? சம் வந்து 6 லைனாக இருக்கட்டும், 7 லைனாக இருக்கட்டும், 5 லைனாக, எவ்வளோ பெருசாக கூட இருக்கட்டுமே, ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். சம் ஒரு பெரிய பிரமாதம்லாம் கிடையாது. டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? வேறு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டைமு சேமாக கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் சேமாக இருக்குது, ஸ்பீட் டிஃபர் ஆகுது. இந்த ஆள் என்ன சொல்லி கொடுத்தாரு? v1 + v2 + v3 பை எத்தனை சுச்சுவேஷன் இருக்கோ அத்தனை. அவ்வளோதானே? ரைட்டா? ஓகே, சூப்பராக சொல்லிட்டீங்க. சம் நம்பர் 16 போய்டுமா? வாங்களேன். சம் நம்பர் 16, சம் நம்பர் 16. ஒரு கார் வந்து 1/3 டிஸ்டன்ஸ் 20 km/h. நெக்ஸ்ட்டு 2/3 டிஸ்டன்ஸ் 60 km/h. ரைட்டா? நான் சொன்னேன் இதை மேனுவலாக சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரைட்டா? ஸோ இந்த சம்மை நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ட்ரை பண்ணணும். இதுக்கு ஃபார்முலாலாம் போடக்கூடாது. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமில் தான் போடணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் டி,
டோட்டல் டைம் கேட்டாங்கன்னா d/3v1 2d/3v2 இதை சால்வ் பண்ணி இங்கே d/3 எடுத்துட்டு 1/v1 2/v2 போட்டுட்டு அதுக்கப்புறம் 3v1v2/v2 + 2v1 v1க்கு பதிலாக 20 அப்போ 3 × 20 × 60 v2க்கு பதிலாக 60 + 2 டைம்ஸ் ஆஃப் 40 ரைட்டா. ஸோ 6 2 12 12 3 36 கீழே ஒரு 100 அப்போ 3600/100 ஆன்சர் 36 இருந்தால் ரைட்டாக இருக்கும். ஆப்ஷன் 4 ரைட்டா. நான் என்ன மாடல் சொல்லி கொடுத்தனோ அதுதான்பா இருக்கும். ஏன்னா கான்செப்ட் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு 12 கொஷின் கொடுத்துருக்கேன். கொஷின் நம்பர் 10லேருந்து 22 வரைக்கும் ரைட். நீ சப்மிட் பண்ணணுன்றலாம் கிடையாது. நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு சப்மிட் பண்ணால் போதும். அதாவது 6:55க்குள்ளார நாளைக்கு 6:55க்குள்ளே எனக்கு வந்தால் போதும். இவ்வளோ சம்மையும் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருக்கணும். பேரலாக எல்லா சம்மும் ட்ரை பண்ணணும். முடிஞ்சனா இப்போ இருக்கிற 11th பசங்க எஸ்எல் அரோரா புக்கு வேணால் வாங்கிக்கோ. 1600 வரும். 11th and 12th ரெண்டும் 11th மட்டும் 2 வால்யூமும் சேர்ந்து. அப்படி இல்லை சார் அப்படின்னா கூட விட்டுரு. நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும்